வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அதிமுக அணியில் பாஜக, பாமக உட்பட 8 கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்தி வருவதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட 40 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு விநியோகம் இன்று தொடக்கம். அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என நம்பிக்கை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் ஊராட்சி சபை கூட்டம் நடத்துவதாக ஸ்டாலின் விளக்கம். மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் மோடி, சசிகலாவை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் எடப்பாடி என விமர்சனம். முல்லை பெரியாறு பகுதியில் கட்டுமான பணிக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஏற்கனவே உள்ள கட்டிடங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல். கொல்கத்தா விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடைபெறுவதாக மக்களவையில் ராஜ்நாத் சிங் விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளிட்ட 8 கட்சிகள் சேர்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையே அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு விருப்பமனு விநியோகம் இன்று தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய 8 கட்சிகள் சேர்வதாக தெரிய வந்துள்ளது. இது தவிர வேறு சில சிறிய கட்சிகளும் அதிமுக கூட்டணி இணைய வாய்ப்பு உள்ளது. இதில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இதையடுத்து அதிமுக 24 அல்லது 25 இடங்களில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜக 8, பாமக 3, தேமுதிக 3, புதிய தமிழகம் 1 என்ற அடிப்படையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் திருப்பூரில் 10ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதனிடையே அதிமுக சார்பில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விருப்பமனு விநியோகம் இன்று தொடங்கியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி விருப்பமனு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இன்று முதல் 10ஆம் தேதி வரை வழங்கப்படும் விருப்ப மனுவை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் விருப்பமனு வாங்கியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் கோகுல இந்திரா ஆகியோரும் விருப்ப மனுவை வாங்கினர். இதேபோல் அதிமுகவை சேர்ந்த பலர் ஆர்வமுடன் விருப்ப மனுக்களை வாங்கிச் செல்கின்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமியும் விருப்ப மனுவை பெற்றுக் கொண்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு இன்று வழங்கப்பட்டது. நான் தென் சென்னை தொகுதிக்காக இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்கிறேன். மேலும் நம்முடைய இரட்டை தலைவர்களாகிய கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய பரிபூரணமான ஆசி எனக்கு கிட்டும் என்று நம்புகிறேன். தேர்தல் பிரிவுன்னு இருக்குல்ல, அவங்க யாருக்கு எந்த தொகுதி கொடுக்கணுன்றது அவங்க தான் முடிவு செய்வாங்க. நான் கட்டியிருக்கிறத தென் சென்னைக்கு கட்டியிருக்கேன். பிகாஸ் போன முறை நான் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அது தென் சென்னையில் வருகிறது. அந்த காரணத்தினால் நான் அதை கட்டியிருக்கிறேன். ஆனால் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை, கொடுக்க விரும்புவது அவர்களுடைய உரிமை. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்றைய அரசியல் சூழல் அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளதாகவும் ஏராளமான அதிமுகவினர் விருப்ப மனுவை ஆர்வத்துடன் பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். 40 தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்குவதை வைத்து கூட்டணி பற்றி முடிவு செய்யக்கூடாது என்று கூறிய அவர், எந்த தேசிய கட்சியுடன் கூட்டணி என்றாலும் அது அதிமுக தலைமையில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். கொல்கத்தா விவகாரத்தை பொறுத்தவரை வரையறையை தாண்டி மேற்கு வங்க அரசு சிபிஐ செயல்பட்டால் தவறுதான் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். இன்னைக்கு 4ஆம் தேதி வேட்பாளராக கோரும் மனு அதெல்லாம் நம்முடைய கழக சகோதரர்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்னைக்கு தொடங்கி வைத்து போட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கும் கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ எழுச்சின்றதை நீங்கள் கண்கூடா நீங்கள் பார்க்க முடியும். ஆர்வத்தோட அவ்வளோ தூரம் இன்னைக்கு போட்டி போடுறாங்கன்னா இது ஒரு நல்ல சைன், ஒரு சிக்னல். 40 நமதே நாடு நமது என்ற அடிப்படையில் 40 தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சமிக்கையாகத்தான் இன்றைக்கு இயற்கையும் சரி எங்களை ஆசீர்வதித்து அம்மா ஆசீர்வதிருக்காங்க. அது தேசிய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில்தான் அது அந்த கூட்டணி அமையும்.
மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் மோடி, சசிகலாவை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் எடப்பாடி என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதுரை தனக்கன்குளம் கிராமத்தில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கான பட்ஜெட் என மத்திய அரசு ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளை டெல்லியில் தற்போது வரை போராட வைப்பவர்கள்தான் மத்தியில் இருக்கும் பாஜக அரசு என்று சாடிய அவர், ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் இதுவரை செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். 6000 ரூபாய் உதவித்தொகையால் விவசாயிகள் பிரச்சினை தீர்வப் போவதில்லை என கூறிய ஸ்டாலின், உண்மையில் விவசாயிகளுக்கு நல்லது செய்ய விரும்பினால் விவசாய உரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இங்க இருந்தாங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 60-70% இந்த பிரச்சனைகள் இருந்திருக்காரு. அது இல்லை இந்த ஆட்சியில். உள்ளாட்சி தேர்தல் நடக்கல. அதனாலதான் நான் எல்லா நிகழ்ச்சிகளும் சொல்லிட்டு வரேன். திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே உள்ளாட்சி தேர்தலை உறுதியாக நடத்தி அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவங்களை உருவாக்கிட்டாக நீங்க சொன்னதுல கிட்டத்தட்ட 50-60% வேலை முடிஞ்சிடும். கவர்மெண்ட் தலையிடுறது ஒரு 5% 10% தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா செய்யற கேஸ் பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் மத்திய அரசு, மாநில அரசு. ஆனா உள்ளாட்சித்துறை தான் ஊர் பிரச்சனைய, அந்த ஊராட்சி பிரச்சனையை தீர்க்க முடியும். முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் புதிதாக கட்டிடங்கள் கட்ட தடை விதிக்க கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கேரள மாநில எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணையை தமிழக அரசு பராமரித்து வருகின்றது. அணையின் பலவீனத்தை காரணம் காட்டி அணையின் நீர்பிடிப்பு அளவை குறைக்க வேண்டும் என்று கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. ஆனால் இவ்வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையின் அருகில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கவும் கட்டிடங்கள் கட்டவும் கேரள அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அணைக்கு அருகில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், முல்லை பெரியாறு நீர்பிடிப்பு பகுதியில் ஏற்கனவே உள்ள கட்டிடங்களை அகற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிபிஐ விசாரணையை தடுப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றம் இன்று கூடியது. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் சிபிஐ நடவடிக்கைகளுக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டனர். சிபிஐயின் அதிகார மீறல் குறித்து விவாதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு மாநிலங்களவையின் தலைவர் வெங்கையா நாயுடு மறுப்பு தெரிவித்தார். இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று மக்களவையிலும் திரிணாமுல் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போதும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனை சிபிஐ விவகாரம் குறித்து அவையில் விளக்கமளித்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சிபிஐக்கும் மாநில காவல்துறைக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தார். சாரதா சீட்டு மோசடி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியே விசாரணை நடைபெற்று வருவதாகவும், உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிபிஐ விசாரணையை தடுப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். இதன் பின்னரும் திரிணாமுல் காங்கிரசினர் அமளியில் ஈடுபட்டதால் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. தாய் சேய் நல சேவைக்காக 15 வாகனங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைத்தார். தாய் சேய் நல அவசர தேவைக்காக 102 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் அவசர மருத்துவ ஊர்தி விரைந்து வந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் சேவை தமிழகத்தில் செயல்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் 102 தாய் சேய் நல வாகன சேவைக்காக வாங்கப்பட்ட 15 புதிய வாகனங்களை தென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 72 யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் பணிக்கான பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார். மின்சாரம் தாக்கி தனது 2 கைகளும் இழந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நாராயணசாமிக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மாற்று கைகள் பொருத்த அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் நலம் பெற்ற நாராயணசாமி முதலமைச்சரை நேரில் சந்தித்து மலர் கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மாற்று கைகள் பொருத்தும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவ குழுவுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இந்த மாதிரி 2 கை எனக்கு போச்சு 2015. அதுக்கப்புறம் 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். 2.5 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டான்லியில் கை மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து மேம் பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு
அதுக்கப்புறம் மேம் டோனர் கிடச்சா கண்டிப்பாக கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டோனர் வச்சு 1 இயராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நல்லா இருக்குது. மேக்ஸிமம் சாப்பிட கூட முடியாது. இப்போ என்னால் நானாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டேன். ட்ரெஸ் பண்ணிக்குவேன், முடிஞ்ச அளவுக்கு பால் எல்லாமே விளாடுவேன். என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுவேன். அமெரிக்காவில் ரஜினிகாந்தை சந்திக்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த திருநாவுக்கரசர் சமீபத்தில் அப்பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு பதிலாக KS அழகிரி புதிய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை திருநாவுக்கரசர் இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரிக்கு வாழ்த்து தெரிவித்தார். 2.5 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்ததே சாதனைதான் என்று கூறிய அவர் தன் வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபடுவேன் என்றும் ராகுல் காந்தி கூறும் வழி நடப்பேன் என்றும் தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது கட்சிக்காக உழைத்ததை விட தற்போது இன்னும் அதிகம் உழைப்பேன் என்று கூறிய திருநாவுக்கரசர் அமெரிக்காவில் ரஜினியை சந்திக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் CBI நடவடிக்கை தடுத்து நிறுத்த மம்தா பானர்ஜி எடுத்த துணிச்சலான நடவடிக்கை வரவேற்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வழக்கு ஒன்றில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் குறித்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். மம்தா பானர்ஜிக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். CBI என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இன்கம் டாக்ஸ் வச்சு எதிர்ப்பவர்களை எல்லாம் பொய் வழக்கு போடுறது அல்லது மிரட்டுறது என்று அச்சுறுத்துகிற ஒரு பாசிச நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் துணிச்சலாக இம்மாதிரி வேண்டுமென்று அபாண்டமாக பழி சுமத்தி பொய் வழக்கு போட்டு மிரட்டுகிற வேலையில் ஈடுபட்ட மத்திய அரசினுடைய CBI நடவடிக்கையை தடுப்பதற்கு மம்தா பானர்ஜி துணிச்சலாக எடுத்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். மம்தா பானர்ஜிக்கு சில கட்சிகள் ஆதரவளிப்பது வேடிக்கையாக உள்ளதென பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என குறிப்பிட்டார். பானர்ஜி ஒரு CBI அதிகாரி அங்கே உள்ள போலீஸ் கமிஷனரை போய் விசாரிக்க போனதற்கு அவர் இன்னும் பெரிய கலாட்டா பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர்கள் மீது விசாரிக்கத்தான் போகிறார்கள், விசாரணைக்குத்தான். எந்த தவறும் இல்லைன்னா விசாரணைக்கு உட்பட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடலாம். ஆக இது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு. சாரதா சீட் ஃபண்டை பத்தி மத்திய அரசு தானா எடுத்த முடிவு இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு CBI அதிகாரிகள் அதுவும் தங்களிடம் அதிக ஆதாரங்கள் இருக்கிறது என்றதன் அடிப்படையில் போனா அங்க மிக மோசமான ஒரு சூழ்நிலையை மம்தா பானர்ஜி ஏற்படுத்துகிறார். அதை இங்கே உள்ள சில பேர் ஆதரிக்கிறார்கள். இதுதான் வேடிக்கை. அங்க யோகி ஆதித்யநாத் அவர்களின் ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஏதோ சீப்பை எடுத்து தொலைச்சி வச்சா கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்னு மம்தா பானர்ஜி மற்றவர்கள் நினைக்கிறார்கள். இங்க எதை வச்சு ஒளிச்சு வச்சாலும் எதை தடுத்தாலும் பிரம்மாண்டமான 2019 தேர்தலும் நடக்கும், அதுல பாஜகவும் வெற்றி பெறும் என்பதை அனைவருமே உணர வேண்டும். பொது சொத்தை சேதப்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சரணடைய விலக்களித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. மேலும் பாலகிருஷ்ண ரெட்டி பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் சரணடைய சிறப்பு நீதிமன்றம் காலக்கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது. இடையே தண்டனைக்கு தடை விதிக்க கோரி பாலகிருஷ்ண ரெட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் பாலகிருஷ்ண ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாலகிருஷ்ண ரெட்டி சரணடைய விலக்களித்து உத்தரவிட்டுள்ளது. சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவை தடாகம் பகுதியில் பிடிக்கப்பட்ட சின்னத்தம்பி என்று பொதுமக்களால் அழைக்கப்படும் காட்டு யானை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனது உறவுகளை தேடி மீண்டும் பொள்ளாச்சி அருகே உள்ள கிராமங்களுக்கு திரும்பிய சின்னத்தம்பி அந்த பகுதியில் சுற்றித் திரிந்து வருகின்றது. இதனிடையே சின்னத்தம்பியை கும்கி யானையாக மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் ஊருக்குள் நுழைந்து பிடிபடும் யானைகளை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பான விதிகளை ஏற்படுத்த உத்தரவிட கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
மேலும் யானைகள் மனிதர்கள் மோதலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரும் விலங்குகள் நல ஆர்வலர் அருண் பிரசாத் என்பவர் மனு மீதான விசாரணை இன்று பிற்பகல் நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. சிபிஐயின் அதிகார வரம்பு மீறலை கண்டித்து 2வது நாளாக தர்ணாவில் ஈடுபட்டுள்ள மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்கத்தை தாண்டியும் ஆதரவு பெருகி வருகிறது. அவரது போராட்ட களத்தை நோக்கி தொண்டர்கள் படையெடுப்பதால் கொல்கத்தாவில் பதற்றம் நிலவுகின்றது. மேற்கு வங்க மாநிலத்தில் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு மாநில அரசின் உத்தரவை பெற வேண்டும் என்றும் தேவையில்லாமல் சிபிஐ மாநில நிர்வாகத்தின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என மம்தா தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் ஞாயிறன்று இரவு திடீரென கொல்கத்தா காவல் ஆணையரிடம் விசாரணை நடத்த சென்ற சிபிஐ அதிகாரிகள் மாநில காவல்துறையால் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உள்துறை தலையீட்டின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் 1 மணி நேரம் கழித்து விடுவிக்கப்பட்டனர். ஆனால் சிபிஐயின் இந்த நடவடிக்கை அதிகார வரம்பு மீறல் என்றும் என்னை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மாநில அரசு இயற்றியுள்ள சட்டத்தை காக்க வீதியில் இறங்கி போராடப் போவதாக அறிவித்து மெட்ரோ சானலி அருகே தர்ணாவில் அமர்ந்துள்ளார். 2வது நாளாக அவர் தர்ணா நடத்தி வருகின்றார். மத்திய அரசின் தலையீட்டை கண்டித்து மம்தா நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் ஸ்டாலின், டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் காவல்துறை ஆணையரிடம் விசாரணை நடத்த அனுமதிக்க மறுக்கப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் காவல்துறை ஆணையரிடம் விசாரணை நடத்துவதற்காக சென்ற சிபிஐ அதிகாரிகள் அம்மாநில காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த விவகாரத்தின் தொடர்ச்சியாக கொல்கத்தாவில் உள்ள காவல் ஆணையர் இல்லத்தில் ஜனநாயகத்தை காப்போம் என கூறி தர்ணா போராட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஈடுபட்டுள்ளார். தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது. வழக்கை இன்றே விசாரிக்க வேண்டும் என சிபிஐயின் கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பான விசாரணை நாளை நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மகிழா காங்கிரஸ் தரப்பில் புகார் அளித்த பின் அனைத்திந்திய மகிழா காங்கிரஸ் செயலாளர் சுதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிரியங்கா காந்தி நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் அவதூறு பரப்பும் விதமாகவும் போலி அடையாளங்களுடன் பலர் தவறான பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மிக மோசமான புகைப்படங்களை பகிர்ந்து வருவதாக தெரிவித்த அவர், திட்டமிட்டே அவை பரப்பப்படுவதாகவும் கூறினார். இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களிலும் காவல்துறையினரிடம் மகிழா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் புகார் அளிக்க உள்ளதாகவும் சுதா தெரிவித்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்ட மரியாதைக்குரிய எங்கள் தலைவி பிரியங்கா காந்தி அவர்களை பற்றி மிக மோசமான கருத்துக்களை குறித்தும் அவர்களை பற்றிய மிக மோசமான புகைப்படங்களை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நபர்கள் யார் என்று தெரியவில்லை. அவர்களின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற காவல் ஹெட்குவார்ட்டர்ஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளிக்க வேண்டும் என்று எங்கள் மகிழா காங்கிரசின் அகில இந்திய மகிழா காங்கிரசின் தேசிய தலைவி சுஷ்மிதா தேவ் எம்பி அவர்கள் புகார் மனுவை கொடுத்து முறையிட்டிருக்கின்றோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. மேற்கு வங்கத்தில் பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் மம்தா பானர்ஜியின் ஆட்சியை கலைக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். காந்தியடிகளின் உருவப்படத்தை துப்பாக்கியால் சுட்டு அவமதிப்பு செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் அக்கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்து மகா சபையை உடனடியாக தடை செய்ய வேண்டும். பூஜா ஷகுன் பாண்டே என்பவர் உட்பட அவரோடு அந்த வன்முறை வெறியாட்டத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மோடி அரசுக்கு எதிராக மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் மம்தா பானர்ஜி என்கிற காரணத்தினால் பொறாமை உணர்ச்சியோடு காழ்ப்புணர்ச்சியோடு மோடி அரசு பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உள்ளபடியே தலைக்குனிவு செயலாகும். ஒரு பதற்றத்தை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று காரணம் காட்டி மம்தா பானர்ஜி அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியிலே மோடி அரசு ஈடுபடுவதாக மம்தா அவர்களே இன்றைக்கு வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மிக மோசமான, அநாகரிகமான, அருவருப்பான ஒரு நடவடிக்கை. தமக்கு வேண்டாதவர்கள் ஆளுகிற மாநிலங்களில், பாரதிய ஜனதா ஆளாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இப்படி தம்முடைய ஏவல் துறைகளாக இருக்கிற அமலாக்கத்துறை,
சிபிஐ போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி அச்சுறுத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறது. திருச்சி மகளிர் சிறை வார்டன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவர் திருச்சி மகளிர் சிறையில் வார்டனாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை முதல் தமிழ்ச்செல்வி பணிக்கு வருகை புரியாததால் சக காவலர்கள் அவரது வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர். நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் தமிழ்ச்செல்வி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் காவல்துறை நடத்திய விசாரணையில் திருச்சி மத்திய சிறையில் பணியாற்றி வரும் காதலனுக்கு வேறு பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த விமான பயணமிருந்து 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இன்று காலை சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் திருச்சிக்கு வந்தன. அவற்றில் வந்த பயணிகள் சிலர் தங்கம் கடத்தி வருவதாக நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து திருச்சி வந்த 2 விமானங்களின் பயணிகளிடம் போலீசார் சோதனை நடத்தினர். அதில் ஞான சம்பந்தன், ஆரோக்கியராஜ், கணேசன், மாரியப்பன், யோகராஜ் ஆகியோரது உடைமைகளில் 249 கிராம் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தண்டியில் வங்கி மேலாளர் வீட்டின் ஜன்னல் வழியே புகுந்து மர்ம நபர்கள் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டியில் உள்ள தனியார் சொகுசு குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் சுனில்குமார். இவர் சென்னை தரமணியில் உள்ள உலக வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் ஹைதராபாத் சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பினார். உள்ளே சென்று பார்த்தபோது ஜன்னல் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் வீட்டில் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகள் மற்றும் 80,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊராட்சி சபை என்ற பெயரில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் வாங்கி கட்டிக் கொண்டது போதாதா என்றும் அவர் ஒரு பச்சை குழந்தை பாவம் என்றும் பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வரதராஜ பெருமாள் கோவிலை ஆய்வு செய்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மோடி அவர்கள் பிரதமராக வரணும், இந்த தேசத்துக்கு அது நல்லது, அவருடைய செயல்பாடு சரி என்று நினைக்கின்ற அனைத்து நண்பர்களோடும் இதில் யார் பெரியவர் யார் சின்னவர் நான் பேசணும்னா அந்த மாதிரியா நான் நபர் பற்றியே பேச மாட்டேன். அதனால கூட்டணி அந்த மாதிரியா தான் இருக்கும். வாங்கி கட்டின்றது பத்தாதாமா? பாவம் இல்ல சார், நான் ஸ்டாலினே சொல்லிருக்காரு சார். நீங்க அது சரிங்க, அவர் நீங்க கிராம சபைன்னு சொன்னதுக்காக பதில் கிராம சபையை கூட்டி இவர் யாரை வச்சு கிராம சபை கூட்டுறாரு? அந்த பச்சை பிள்ளை உதயநிதி ஸ்டாலினை. பாவம் அது போய் வாங்கி கட்டிக்கின்னு திரும்புது திண்டுக்கல்ல. என்ன அப்படி இருக்கச்ச அவர் மீளும் மீளும் நான் உதயநிதியும் அனுப்புவேன், அதோட குழந்தை கை குழந்தைய அனுப்புவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னா